இந்த தம்பிக்கு பாருங்க 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 140லேருந்து 70 கிலோ. புரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. தம்பியை போய் நான் ரோட்டில் போய் ஓடக்கும் சொல்லல. சியா சீடும் கொடுக்கல, பம்கின் சீடும் கொடுக்கல, ஏபிசி ஜூஸும் கொடுக்கல, சுரக்காய் ஜூஸும் கொடுக்கல, வெள்ளை பூசணிக்காய் ஜூஸும் கொடுக்கல, கருப்பு பூசணிக்காய் ஜூஸும் கொடுக்கல, வேற என்ன மஞ்சள் பூசணிக்காய் ஜூஸும் கொடுக்கல, கருவேப்பிலையும் கொடுக்கல, கொய்யாயிலையும் சாப்பிடல, மாங்காயிலையும் சாப்பிடல, ஒன்றும் பண்ணல. மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இதுதான் ஸ்டாண்டர்ட் புத்தகம் மருத்துவத்தில். இந்த புத்தகம் என்ன சொல்ல தெரியுமா? வெயிட்டை குறைக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் வெயிட்டை குறைக்கணும்னா பேலன்ஸ் டயட் மட்டும்தான். ஏன்னா நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நிரந்தரமாக சரி பண்ண முடியும்னு சொல்லுது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? வெயிட்டை குறைக்க முடியும். அது மட்டும் இல்லை, வெயிட்டை குறைஞ்சுன்னு வைங்களேன், இந்த இன்சுலினை நிரந்தரமாக நிறுத்தலாம். சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, கொலஸ்ட்ரால் மாத்திரை, தைராய்டு மாத்திரை, எல்லா மாத்திரையும் நிரந்தரமாக நிறுத்தலாம். அப்படின்னு யார் சொன்னா? நான் சொல்லலை, மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் சொல்லுது. வெயிட்டை குறைக்கிறது வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதோ சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் குட்னு டைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இல்லைன்னா கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. வெயிட்டை குறைக்காமல் இப்போ விட்டோம் அப்படின்னு வைங்களேன், திடீர்னு பார்த்தீங்கன்னா பக்கவாதம் வரும், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வரும். வந்தால் வாழ்க்கையே வேஸ்ட். நம்ம செய்ய வேண்டியது என்னது? ஒன்லி பேலன்ஸ் டயட். நீங்கள் ரோட்டில் ஓடுற ஒன்று வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் 1 கிலோமீட்டர் ரோட்டில் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் இருக்க முடியும். அதனால் நடைபயிற்சி மட்டும் பண்ணி வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது அப்படின்னு நான் சொல்லலை. மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன் சொல்லியிருக்கு. நான் ஒன்றும் எனக்கு சொந்த கதையெல்லாம் கிடையாது. வீடியோ ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.